சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் மக்கள் நல கூட்டணியினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, கூட்டணியில் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் நல கூட்டணி தொண்டர்கள் தேமுதிகவுடைய தொண்டர்கள் தற்பொழுது எந்த அளவு உற்சாகத்தில் காணப்படுகிறார்கள் தேவா? அதாவது தேமுதிகவை பொறுத்தவரை தமிழக அரசியலை பொறுத்தவரை தேமுதிக எந்த விதமான நிலைப்பாடு எடுக்கும் என்பதுதான் அனைத்து கட்சியினருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதாவது குறிப்பாக பல்வேறு தரப்பினரும் தேமுதிக திமுகவுடனான கூட்டணியிலேயே அணியில் இணையும் என்று எதிர்பார்த்தனர். அதுபோக தேமுதிக நிலைப்பாட்டை பொறுத்தே மற்ற கட்சிகளும் தங்கள் கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க, அல்லது அவர்களுக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையே ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி மகளிர் தின பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேமுதிக தனித்து இந்த தேர்தலை சந்திக்கும் என்று தெரிவித்திருந்தார். அவரை தொடர்ந்து பேசிய அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக தலைமையை ஏற்கும் கட்சிகள் இந்த தேமுதிகவுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையிலே அதாவது தொடர்ந்து மக்கள் நல கூட்டணியும் திமுகவும் தேமுதிக தங்களுடன் வரும் என்று எதிர்பார்த்திருப்பதாகவே தொடர்ந்து கூறி வந்திருந்தனர். இந்த நிலையில் மக்கள் நல கூட்டணியை மிகுந்த நம்பிக்கையூட்டும் விதமாக தொடர்ந்து ஒவ்வொரு பொதுக்கூட்டம் அல்லது ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் தாங்கள் தேமுதிகவுடன் தான் இணைவோம், தேமுதிக தங்களோடு தான் கூட்டணி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அதை உண்மையாக்கும் விதத்திலே இன்று தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணி கட்சித் தலைவர்களும் சந்தித்து கூட்டணியை இறுதி செய்துள்ளனர். தேவா, தற்பொழுது மக்கள் நல கூட்டணி தேமுதிக இடையே இந்த உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தேமுதிகவை எதிர்பார்த்து காத்திருந்த மற்ற கட்சிகளான திமுக, பாஜக போன்ற கட்சிகளின் நிலைப்பாடு இனி என்னவாக இருக்கும் தேவா? அதாவது தேமுதிகவின் நிலைப்பாட்டை பொறுத்துதான் தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று சிறு சிறு கட்சிகளும் இருந்தன. அதுபோக திமுகவும் அதிமுகவும் தேர்தல் அறிக்கையை தயார் செய்து விட்டதாக ஏற்கனவே தகவல் வெளியானாலும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடாமலே வைத்திருந்தார்கள். அதாவது தேமுதிக எந்த பக்கம் சேர அல்லது அந்த தேமுதிக சேரக்கூடிய இடம் வெற்றி பெறக்கூடிய இடமாக பல்வேறு அரசியல் நோக்கர்களும் அல்லது கட்சி தலைவர்களும் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதாவது தேமுதிகவின் வாக்கு வங்கி சதவீதத்தை வைத்து அவர்கள் சேரக்கூடிய இடத்தில் வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதியதால் தேமுதிகவுடனான கூட்டணி குறித்து எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. இந்த நிலையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்துள்ளதால் இன்னும் அதாவது தேர்தல் களம் இன்னும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக உடனடியாக அடுத்தடுத்து அதாவது அதிமுகவின் தேர்தல் அறிக்கை, திமுகவின் தேர்தல் அறிக்கை, அவர்களுடைய நிலைப்பாடுகள் அல்லது அதுபோக சிறு சிறு கட்சிகள் இன்னும் தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் எங்கே சேருவது அல்லது எந்த அணியில் இணைவது என்பது குறித்து இன்னும் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. அதுபோக இன்னும் ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளும் இன்னும் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலையில் இன்று இந்த சந்திப்பு நடந்திருக்கக்கூடிய நிலையில நாளை முதலே, குறிப்பாக இன்று மாலை முதலே அந்த சிறு சிறு அமைப்புகள் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் விரைவாக வெளியே தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக திமுக மற்றும் அதிமுக அணியினர் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் அல்லது தங்களுடைய செயல்பாட்டு திட்டங்களை விரைவிலே அறிவிக்க இருக்கிறார்கள். தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கூட்டணியை உறுதி செய்த நிலவரங்களையும் அதாவது தொகுதி பங்கீடு எப்படி நடைபெற்றது என்பது குறித்து மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்னும் சிறிது நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்க இருக்கிறார்கள். வசந்த்.